அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்றைய அரசியல். காங்கிரஸ் முக்கிய பிரச்சனை என்ன தெரியுமா? அது ராகுல் இல்லை, போட்டுடைத்த பிரசாந்த் கிஷோர். லோக்சபா தேர்தலை எதிர்கொள்ள காங்கிரஸ் தயாராகி வரும் நிலையில் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை எது என்று பிரசாந்த் கிஷோர் சில பரபர கருத்துக்களை தெரிவித்துள்ளார். பிரபல தேர்தல் ஆலோசகரான பிரசாந்த் கிஷோர் சமீபத்தில் ஆங்கில நாளிதழில் பேட்டி ஒன்றை அளித்திருந்தார். அதில் அவர் பல்வேறு விஷயங்களை குறித்தும் விரிவாக பேசியிருந்தார். அதாவது லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்காவிட்டால் ராகுல் காந்தி பின்வாங்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என பிரபல தேர்தல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோர் தெரிவித்தார். இது குறித்து அவர் கூறுகையில், காங்கிரஸ் கட்சியை கடந்த 10 ஆண்டுகளாக வழிநடத்திய அவரால் தேவையான முடிவை தர முடியவில்லை. இப்போது அவர்தான் கட்சியை நடத்தி வருகிறார். தேவையான முடிவை தர முடியவில்லை என்றால் அவர் ஒதுங்கிவிட வேண்டும், வேறு யாராவது கட்சியை வழிநடத்த வேண்டும். என்னை பொறுத்தவரை இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. கடந்த 10 வருடங்களாக வேலை செய்தும் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் விலகிவிட வேண்டும். இதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்பட போவதில்லை. அடுத்த 5 ஆண்டுகள் வேறு யாரையாவது கட்சியை வழிநடத்த அனுமதிக்க வேண்டும். சோனியா காந்தி கூட தனது கணவர் ராஜீவ் காந்தியின் படுகொலையை தொடர்ந்து அரசிலிருந்து விலகி 1991 PV நரசிம்ம ராவுக்கு வழிவிட்டார். உலகெங்கிலும் உள்ள நல்ல தலைவர்களின் முக்கிய பண்பு ஒன்று இருக்கிறது. அதாவது அவர்களுக்கு தங்களிடம் என்ன குறை என்பது தெரியும். அதை சரி செய்ய அவர்கள் தீவிர முயற்சி எடுப்பார்கள். ஆனால் ராகுல் காந்திக்கு எல்லாம் தெரியும் என்பது போல் இருக்கிறார். உதவி தேவை என்பதை நீங்கள் உணரவில்லை என்றால் யாரும் உங்களுக்கு உதவ முடியாது. தான் நினைப்பது எல்லாம் சரி, அதை செய்து காட்ட ஒருவர் தேவை என்று அவர் நினைக்கிறார். 2019 தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்ததை தொடர்ந்து தலைவர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்றும் வேறு யாரையாவது தலைமையேற்று வேலை செய்யட்டும் என அவர் ராஜினாமா கடிதத்தில் எழுதியிருந்தார். ஆனால் உண்மையில் அவர் எழுதியதற்கு முரணாக செயல்பட்டு வருகிறார். பல காங்கிரஸ் தலைவர்கள் கட்சியில் எந்த முடிவையும் தங்களால் எடுக்க முடிவதில்லை என்பதை தனிப்பட்ட முறையில் என்னிடம் கூறியுள்ளனர். ஒரு தொகுதி அல்லது கூட்டணி சீர்பகிர்வு பற்றி கூட தலைமையிடம் ஒப்புதல் பெற வேண்டியிருப்பதாக கூறுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு நாட்டில் எந்த ஒரு தனிநபரையும் விட அதிக ஆதரவு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மீண்டும் தோல்விகளை சந்தித்தாலும் நான் தான் கட்சிக்கு வெற்றியை தேடி தருவேன் என்று சொல்லி ராகுல் காந்தி பிடிவாதமாக இருக்கக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். தேர்தல் ஆணையம், நீதித்துறை மற்றும் ஊடகங்கள் போன்ற அமைப்புகள் ஒரு சார்புடன் இருப்பதே காங்கிரஸ் தோல்விக்கு காரணம் என ராகுல் காந்தி சொல்வது குறித்த கேள்விக்கு, ராகுல் காந்தி சொல்வதில் ஓரளவு உண்மையாக இருக்கலாம், ஆனால் முழு உண்மையல்ல. ஏனென்றால் கடந்த 2014 பாஜக எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. ஆனால் அப்போதைய 206 இடங்களில் இருந்த காங்கிரஸ் வெறும் 44 இடங்களில் மட்டுமே வெல்ல முடிந்தது. காங்கிரஸ் கட்சியின் கட்டமைப்பிலே குறைபாடுகள் இருக்கிறது. அதை சரி செய்வது வெற்றிக்கு அவசியம். நீங்கள் கடந்த 1984 ஆண்டு முதல் தேர்தல்களை பார்த்தீர்கள் என்றால் அது வாக்கு சதவீதம் மட்டுமே. மக்களவை மற்றும் சட்டமன்ற சீட்களில் தொடர்ந்து சரிவையை சந்தித்து வருகிறது. அதாவது காங்கிரஸில் இப்போது சிக்கல் என்பது தனிப்பட்ட நபர்களால் வருவதில்லை, அது கட்சியின் கட்டமைப்பில் இருக்கும் சிக்கல் என்றார். நன்றி.